அன்பு நேர்களே, இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளின் ஏவுகணைகள் அமெரிக்காவுக்கு ஒரு நாள் ஆபத்தாக முடியும் என்று அமெரிக்க உளவு அமைப்புகள் அமெரிக்காவுக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கின்றது. ஆனால் சிங்கப்பூரில் உரையாற்றிய பாதுகாப்பு செயலாளர் ஹெக்ஸெட் அவர் சொல்கின்றார்கள், எந்த விதமான சொல்கின்றார், எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்று. அது இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலை செய்தியாக மிகப்பெரிய கண்டம் விட்டு கண்டம் பார்க்கும் செய்தியாக மாறியிருக்கின்றது. பாகிஸ்தான் ஏவுகணை அச்சுறுத்தல் குறித்த அமெரிக்க உளவுத்துறையின் நிலைப்பாட்டிலிருந்து ரம் நிர்வாகம் வேறுபடுகிறது என்று முன்னாள் பாதுகாப்பு துறை, அமெரிக்காவின் பாதுகாப்பு துறை ராணுவ பிரிகேடியர் ஒருவரும் தகவல் தெரிவித்திருக்கின்றார். இது தெற்காசிய அணுசக்தி சமநிலையில் ஒரு பெரிய மூலோபாய மாற்றத்தை குறிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சிங்கப்பூரில் நடந்த ஷாங்க்ரிலா உரையாடலில் பாகிஸ்தானோ அல்லது இந்தியாவோ தற்போது அமெரிக்க மண்ணுக்கு ஏவுகணை அச்சுறுத்தலாக வாஷிங்டனால் கருதப்படவில்லை என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் அறிவித்ததை தொடர்ந்து இந்த சர்ச்சை வெடித்தது. இந்த அறிக்கை ராஜதந்திர வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய இசு செய்தியாகவும் இது பார்க்கப்படுகிறது. அவரது கருத்துக்கள் சில வாரங்களுக்கு முன்பு தேசிய உளவுத்துறை இயக்குனர் துளசி ஹெபாட், தற்போது முன்னாள் வழங்கிய எச்சரிக்கையின் மூலோபாய தத்துவத்தை திறம்பட குறைத்து விட்டன. பாகிஸ்தானின் முன்னேறி வரும் ஏவுகணை தொழில்நுட்பங்கள் இறுதியில் தெற்காசியாவுக்கு அப்பால் மற்றும் சாத்தியமாக அமெரிக்காவின் பிரதான நிலப்பரப்பை நோக்கியும் தடுப்பு வீச்சை விரிவுபடுத்தும் திறன்களாக உருவாக்கக்கூடும் என்றும் காங்கிரஸ் எச்சரித்திருக்கிறது. உளவுத்துறை மதிப்பீட்டுக்கும் கொள்கை செய்திகளுக்கும் இடையிலான ஒரு வேறுபாடு பெருகி வரும் நிலையற்ற இந்தோ பசிபிக் பாதுகாப்பு சூழலில் நீண்டகால பரவல் குறித்த கவலைகளையும் உடனடி புவிசார் அரசியல் தீவுகளையும் வாஷிங்டன் எவ்வாறு சமநிலைப்படுத்துவது என்பதற்கான ஒரு முக்கியமான குறியீடாக இது பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக வரும் செய்திகள் சந்தேகத்திற்கு இடமின்றி தெளிவானது என்றும், குறைந்தபட்சம் தற்போதைய மூலோபாய தருணத்திலாவது தெற்காசிய போர்க்களத்தில் மட்டுமே பெருமளவில் கவனம் செலுத்தும் நிரூபிக்கப்பட்ட திறன்களை கொண்ட ஒரு ஏவுகணை திட்டம் குறித்த உளவுத்துறை சார்ந்த கவலைகளை முன்னிலைப்படுத்துவதை விட ஒரு பிராந்தியத்தை நிலைப்படுத்தும் சக்தியாக பாகிஸ்தானின் புவிசார் அரசியல் முக்கியத்துவத்தை பயன்படுத்திக் கொள்வதையே வாஷிங்டன் அதிக ஆர்வம் காட்டுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மாறுபட்ட மதிப்பீடுகள், உளவுத்துறை கொள்கை அறிக்கைகள் பதட்டங்களை வெளிப்படுத்துகின்றன. துளசி ஹெபாட்டின் மார்ச் 2026 சாட்சியம் அமெரிக்கா எதிர்கொள்ளும் உடனடி செயல்பாட்டு அச்சுறுத்தல்களை காட்டிலும் தொழில்நுட்ப பாதைகளை மதிப்பிடுவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு தொலைநோக்கு உளவுத்துறை மதிப்பீடாகவும் அது அமைந்திருக்கிறது. அவரது விளக்க காட்சி அணு அல்லது மரபு வழி ஆயுதங்களை அதிக தொலைவுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய மேம்பட்ட ஏவுகணை செலுத்தும் அமைப்புகளையும் ஆராய்ச்சி செய்து உருவாக்கும் பல நாடுகளில் பாகிஸ்தானையும் அடையாளம் காட்டியுள்ளது. ராக்கெட் உந்து விசை வழிகாட்டுதல் தொழில்நுட்பங்கள் மற்றும் மூலோபாய செலுத்தும் அமைப்புகளில் தொடர்ச்சியான முன்னேற்றங்கள் இறுதியில் தெற்காசியாவையும் தாண்டி செல்லும் திறன்களை சாத்தியமாக்கும் என்றும் அந்த அறிக்கை மதிப்பீடு செய்துள்ளது. முக்கியமாக இந்த மதிப்பீடுகள் அமெரிக்காவின் தாயகத்தை தாக்கக்கூடிய பாகிஸ்தானின் தற்போதைய செயல்பாட்டு திறனை கண்டறிவதை விட சாத்தியமான எதிர்கால முன்னேற்றங்களில் கவனம் செலுத்துகிறது. எனவே ஹெக்ஸெட்டின் கருத்துக்கள் உளவுத்துறை கண்டுபிடிப்புகளை நேரடியாக செல்லதாக்கவில்லை என்றும், மாறாக அந்த கண்டுபிடிப்புகள் குறித்த வாஷிங்டனின் தற்போதைய கொள்கை விளக்கத்தையே மறு வடிவமைக்கிறது என்றும் சொல்லப்படுகின்றது. தேசிய பாதுகாப்பு முடிவெடுப்பதில் இத்தகைய வேறுபாடுகள் சாதாரண விடயமாக பார்க்கப்படும் சொல்லப்படுகிறது. இதன் விளைவாக ஏற்படும் விவாதம் இராணுவ திறன்களும் அரசியல் நோக்கங்களும் எவ்வாறு பெரும்பாலும் தனித்தனி பகுப்பாய்வு கட்டமைப்புகள் மூலம் மதிப்பிடப்படுகிறது என்பதையும் பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானின் சாகியின் ஏவுகணை குடும்பம் பிராந்திய அளவில் கவனம் செலுத்துகிறது. பாகிஸ்தானின் மூலோபாய தடுப்பாற்றலின் மையமானது இந்தியாவின் மரபுசார் மற்றும் அணுசக்தி அனுகூலங்களை முதன்மையாக எதிர்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட திட எரிபொருள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் சாகியின் குடும்பத்தையே தொடர்ந்து சார்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தானின் தேசிய மேம்பாட்டு வளாகம் பிராந்திய தடுப்பு நடவடிக்கைகளுக்காக உகந்ததாக்கப்பட்ட ஒரு படை கட்டமைப்பை
ஒரு படை கட்டமைப்பை பராமரிக்கும் அதே வேளையில் ஏவுகணைகளின் வரம்பையும் தப்பி பிழைக்கும் திறனையும் படிப்படியாக விரிவுபடுத்துகிறது. செயல்பாட்டு நிலையில் உள்ள சாகியின் வான் அமைப்பான சுமார் 750 கிலோமீட்டர் வரம்பை வழங்குகிறது என்றும் அதே நேரத்தில் மேம்படுத்தப்பட்ட வகைகள் அந்த வரம்பை 900 கிலோமீட்டருக்கு அருகில் நீட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. அதிக தூரம் செல்லக்கூடிய சாகியின் தாக்குதல் தூரத்தை 1500 முதல் 2000 கிலோமீட்டர் வரை நீட்டித்து இந்தியாவின் முக்கிய ராணுவ உட்கட்டமைப்புகள் முழுவதும் பரந்த பாதுகாப்பு எல்லைகளை உருவாக்குகிறது. பாகிஸ்தானின் மிகவும் திறன் வாய்ந்த பகிரங்கமாக அங்கீகரிக்கப்பட்ட ஏவுகணையான சாகின் 3 சுமார் 2750 கிலோமீட்டர் வரம்பை கொண்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து இந்தியாவின் கிழக்கு பகுதிகளை பாதிக்கும் பாதுகாப்பு இடைவெளிகளை நீக்குவதாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வரம்பு மூலபாய முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் அது முழு இந்திய நிலப்பரப்பையும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளையும் பாகிஸ்தானின் தடுப்பு வரம்பிற்குள் கொண்டு வருகிறது. இருப்பினும் 2750 கிலோமீட்டர் ஏவுகணையானது நடுத்தர தூர பலிஸ்ட் ஏவுகணை வகைப்பாடுகளுக்குள் உறுதியாக அடங்குகிறது மற்றும் பொதுவாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் பலிஸ்டிக் ஏவுகணையுடன் தொடர்புடைய சுமார் 5500 கிலோமீட்டர் வரம்பை விட கணிசமாக குறைவதாகவும் சொல்லப்படுகிறது. பாகிஸ்தானை அமெரிக்காவின் பிரதான நிலப்பரப்பில் இருந்து பிரிக்கும் தூரம் 10,000 கிலோமீட்டர் ஆகும். அதிகமாக உள்ளது. இதனால் மிகப்பெரிய உந்துவிசை அமைப்புகளும் கணிசமாக வேறுபட்ட பொறியியல் கட்டமைப்புகளும் தேவைப்படுகின்றன. ஆக ஹெக்ஸத்தின் கருத்துப்படி பாகிஸ்தானும் இந்தியாவும் அவங்க வைத்திருக்கும் அணு ஆயுதமோ அல்லது அணு ஆயுதத்துக்கு அப்பால் அவங்க பாலிஸ்டிக் ஏவுகணை எங்களுக்கு ஒரு ஆபத்து இல்லை என்று சொல்லுகின்றார். பார்க்கலாம் இனிவரும் செய்திகள் ஆபத்து இல்லையா என்று. இந்த நிமிடமும் அது டேஞ்சர் சோன்லாம் இருக்குது. பாப்போம். இப்ப ஹெவியாக கொடுத்திருக்கிறாங்க, ஹெவியாக நடந்திருக்குது. பார்க்கலாம். அடுத்து வரும் காணொளி சந்திப்பு நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.